என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா சாங் கேட்க இவ்வளவு சூப்பரா இருக்கு ஆனா விஷுவல்ஸ் ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு? அந்த மாதிரி நான் யோசிச்ச சில சாங்ஸ் தான் இந்த வீடியோல லிஸ்ட் பண்ண போறேன். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சூப்பர் சாங் வித் சுமார் விஷுவல்ஸ். முதல்ல எனக்கு இந்த பாட்டு வந்து ஒரு ராப் சாங் மூலமா தான் அறிமுகமாச்சு. என் ஜெனரேஷன்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு அப்படிதான் அறிமுகமா இருக்கும். அதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு இளையராஜா சாங்னு. அதுக்கு அப்புறமா ரேடியோல அந்த பாட்டு கேட்கும்போது ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் சாங். செம கிளாஸா இருக்கும். இப்ப கேட்டா கூட அது வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி செம சூப்பர் சாங் அது. ஆனா முதல்ல அந்த பாட்டை நான் விஷுவலா பார்க்கும்போது எனக்கு இருக்கிற அந்த குட்டி இது இருக்குல்ல அப்படியே பர்ஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது எவ்வளவு கேவலமா அந்த விஷுவல்ஸ் இருக்க முடியுமோ அவ்வளவு கேவலமா இருக்கும். அந்த சாங்க்கு எப்படி ஒரு மனுஷனால அப்படி ஒரு விஷுவல் யோசிச்சிருக்க முடியும்? அது ஒரு இமேஜினரி சாங் தான். பட் ஸ்டில் அந்த விஷுவல்ஸ் டூ மச். அது என்ன பாட்டுனா மடை திறந்து தாவும் நதி அலைதான். இந்த பாட்டு வந்து செம ரொமான்டிக்கான சாங். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா அப்படியே அந்த காலத்துல ஹீரோ ஹீரோயின்லாம் நடந்து போவாங்க வருவாங்க, மாண்டேஜஸ் எல்லாம் காட்டுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த விஷுவல்ஸ் தடவை பாக்குற வரைக்கும் தெரியாது அது ஒரு பிட்டு சாங்குன்னு. அப்போ தடவை பார்க்கும்போது தான் ரிலீஸ் ஆனா அது ஒரு பிட்டு சாங்குன்னு. அதுவும் சாதா பிட்டு இல்ல, பி கிரேட் படத்துல வர மாதிரி ஒரு வியர்டான அன்ரொமான்டிக்கான பிட்டு சாங். அந்த சாங் என்னன்னா இளமை என்னும் பூங்காற்றில். இப்போ கூட இந்த சாங்க மிஸ் மேட்ச் ஆன விஷுவல்ஸ்க்கு தான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட் vloggers. இந்த பாட்டு செம மெலோடி சாங். இப்ப கேட்டா கூட அப்படியே சுகமா இருக்கும் அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு என்னென்னமோ விஷுவல் பண்ணிருக்கலாம். மைண்டுக்குள்ள 1008 விஷுவல் ஓடும் இந்த பாட்டை மட்டும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா. ஆனா இந்த பாட்டோட விஷுவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராதா ரவி ஒரு கோட்டு சூட் போட்டுன்னு மைக்க போச்சுன்னு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே இருப்பாரு. இது நடையா ஒரு நாடகம் நடக்குது. அடுத்து வர பாட்டு வந்து ஒரு கிளாசிக் இளையராஜா சாங். இப்ப கூட வந்து ஏஸ்தட்டிக் வீடியோஸுக்குலாம் அந்த பாட்டு தான் போடுறாங்க. அது என்ன பாட்டுனா இது ஒரு பொன் மாலை பொழுது. தலைவர் ராஜசேகர் ஒரு ஆக்டர் அப்படியே நடந்துனே இருப்பாரு. அதுவும் ஃபேஸ்ல ஒரு க்ளோஸ் அப்ல எக்ஸ்பிரஷன்ஸ் தாங்கவே முடியாது. இது வந்து சக்கரை கட்டி அப்படிங்கிற ஒரு காவியத்துல இருந்து மருதாணி விழியிலேன்னு ஒரு சாங். ரகுமான் நிஜமாலுமே பாவம். அந்த படத்துல ஆல்பம்ஸ் அப்படி இருக்கும் சாங்ஸ் எல்லாம். அந்த படத்துக்கு அந்த மாதிரி சாங்ஸ் அவர் போட்டுக்கிட்டால. சோ எனிவே இந்த பாட்டு பாத்தீங்கன்னா விஷுவல்ல வந்து இந்த வடிவேலு சந்திரமுகி படத்தை சொல்லுவார்ல, ஓடுதான் உடையுதான் அந்த மாதிரி பின்னாடி சூறாவளி வரும், பின்னாடி காத்து வரும், புயல் வரும், எரிக்கல் விடும். எது இந்த மெலடி சாங்கா? நீங்க கத்தாதீங்க, அமைதியா இருங்க, அது உங்களை தாக்கிருமா. போன சொன்ன பாட்டுலயாச்சு கொஞ்சம் தான் விஷுவல் வரும், கொஞ்சம் மாண்டேஜஸ் வரும், பரவாயில்ல. ஆனா இந்த பாட்டுக்கே டில் டேட் வந்து இந்த பாட்டு வந்து செம ஃபேமஸ் சாங் தான், கேட்க சூப்பரா தான் இருக்கும். பட் ஆனா மனுஷன் அந்த விஷுவல்ஸை பார்க்க முடியுமா? ஐ லைக் எஸ் ஏ சூர்யா. நான் என்ன பாட்டு சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மயிலிறகே. எதுக்கு அந்த அனிமேஷன் தண்டத்துக்கு? அது அந்த வள்ளுவன் லிரிக்ஸ் எல்லாம் வரும்போது தலைவன் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. ஏன் அந்த ஹோல் மூவில எல்லா பாட்டுமே சூப்பர் பாட்டு, ஆனா விஷுவல் மட்டும் அனிமேஷன் தான் பண்ணி என்னமோ அவர் வித்தியாசமா ட்ரை பண்ற ஆளு, குவர்க்கியா ட்ரை பண்ற ஆளு. ஆனா இது என்னமோ சுத்தமா ஒர்க் ஆகல. முடிஞ்சுதா. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சாங்ஸ்லாம் தோணுச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்ன ஃபாலோ பண்ணிடுங்க.